எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு முருகப்பெருமானுடைய தைப்பூச திருவிழா. இந்த தைப்பூச திருவிழாவிற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவில்கள்ல முருகப்பெருமானுடைய தரிசனத்திற்காக மக்கள் காலையில இருந்தே கிட்டத்தட்ட விடியற்காலை 2 மணி தொடங்கி சென்னையில இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோவில், இப்படி பல கோவில்கள்ல மக்கள் தரிசனத்துக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பழனியில இருக்கக்கூடிய முருகனை தரிசிப்பதற்காக கால்நடையாக நடந்து பாத யாத்திரையாக பல நாட்களுக்கு முன்பு கிளம்பி அங்க வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. அங்க பக்தர்கள் தரிசனத்திற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி அறுபடை வீடு மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை திருக்கோவில்களிலும் அத்தனை முருகன் கோவில்களிலும் இன்னைக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு மக்கள் ஒரு மிகப்பெரிய காவடி எடுத்துக்கொண்டு ஆட்டத்தோட பாட்டத்தோட ஒரு பெரிய விரதம் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தரிசனத்திற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு என்ன நிலை அப்படின்னு சொன்னா, வரக்கூடிய பக்தர்களுக்கு கோவில்ல அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னா, அங்கதான் இந்த நிர்வாகமானது, இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகமானது தமிழ்நாட்டில் நாங்கள் எல்லாத்தையும் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு தொடர்ந்து பேசக்கூடிய அமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆலயங்கள், அந்த ஆலயத்துல வரக்கூடிய பக்தர்களுக்கு அடிப்படை வசதி கூட இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வடபழனியில் சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோவில், அந்த முருகன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அந்த தெரு முழுக்க கிட்டத்தட்ட வடபழனி முழுக்க அந்த பகுதி மெயின் ரோடாக இருக்கலாம், ஆற்காடு ரோடாக இருக்கலாம், இந்த இதில் மெயின் ரோடாக இருக்கலாம், இப்படி எல்லா அந்த தெருவாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் மக்கள் தர்ம தரிசனத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை. சரி, அப்படி காத்துட்டு இருக்கிற மக்களுக்கு ஏதாவது அடிப்படை வசதி, குடிநீர் தேவை, இந்த மாதிரி விஷயங்கள், வயதானவர்கள் வெயில்ல நிற்கிறாங்க, அவங்களுக்கான ஏதாவது ஏற்பாடு, பாதுகாப்பு, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் முன்னேற்பாடாக செய்யப்பட்டிருக்கான்னா அதுவும் இல்லை. நீங்க வரிசையில நிற்கக்கூடியவர்கள், வயதானவர்கள், இளம் பெண்கள், வயதான பெண்கள், முதியோர்கள், இத்தனை பேரும் குழந்தைகளோட வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை வசதியாக இருக்கக்கூடிய கழிவறை, இல்லை குடிநீர், இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் இந்த அரசாங்கம், இந்து சமய அறநிலைத்துறை, கோவில் நிர்வாகம் செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில, பக்தர்கள் மத்தியில இருக்கு. நீங்க இதையெல்லாம் செய்து தர வேண்டிய அறநிலைத்துறை என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, யார் பணம் கொடுக்குறாங்களோ, யார் பணம் இருக்கிறவங்க பணம் கொண்டு வந்து கோவிலில் கொடுத்துட்டு சிறப்பு தரிசனம் செய்கிறதுக்கு, கட்டண தரிசனம் செய்கிறதுக்கு யாருக்கிட்ட பணம் இருக்கோ அவங்கெல்லாம் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. தர்ம தரிசனத்துக்கு பல மணி நேரம் மக்கள் வெயில்லையும், கடுமையான வெயில்லையும் காத்துட்டு இருக்கக்கூடிய நிலையானது தமிழகத்தில் இருந்திருக்கும். இதே நிலை தான் பல கோவில்களில் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க தமிழகத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையில இந்த மாதிரி ஒரு நிலை என்று சொன்னால், மற்ற கோவில்களுடைய நிலை எப்படி இருக்கும் நீங்களே யோசனை பண்ணுங்க, புரிஞ்சுக்க முடியும். இங்க கூப்பிடுற தூரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், நம்மளுடைய அமைச்சர், இந்த துறையினுடைய அமைச்சர், இவங்கெல்லாம் சென்னையில் இருக்காங்க. ஆனால் இந்த நிலையில தான் இவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில்களில் தான் சென்னையில் இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறது. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. நீங்க குறைஞ்சபட்சம் வரக்கூடிய பக்தர்கள் மத்தியில அவங்க கிட்ட காசை வாங்குறதுல இருக்கக்கூடிய அக்கறை, அவங்க கிட்ட கொண்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணத்தை பிடுங்கக்கூடிய உங்களுடைய வேகம் இருக்க, அந்த வேகமானது பக்தர்களுக்கு ஒரு தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய அவசியத்தை நீங்க மறந்து போயிருக்கீங்க, இல்ல புறக்கணிச்சிருக்கீங்க அப்படிங்கறதா நம்முடைய குற்றச்சாட்டு. நீங்க மக்கள் மத்தியில, பக்தர்கள் மத்தியில ஒரு பொருளாதார தீண்டாமை, இந்து முரணி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், ஒரு பொருளாதார தீண்டாமையை மக்கள் மத்தியில, இவர்கள் பக்தர்கள் மத்தியில உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. பணம் இருப்பவர்களுக்கு ஒரு நிலை, பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு நிலை. பணம் இருந்தா உங்களுக்கான ஒரு மரியாதை, பணம் இல்லைன்னா உங்களுக்கான மரியாதை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை தமிழகத்துல